ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுஜித் குமாருக்கு என் மிகப்பெரிய தேங்க்ஸ். நான் பர்சனலா அவங்க கிட்ட விஎல்எஸ்ஐ அதுக்கப்புறம் ஈஸி ரிலேட்டடா கோர்சஸ்க்குலாம் வந்துட்டு ஃப்ரீ கூப்பன்ஸ் கொடுக்க முடியுமான்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா கோர்சஸ்க்குமே கூப்பன் கோட் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்க என்கிட்ட கொடுக்கும் போதே தெளிவாக சொன்னாங்க. இந்த கூப்பன் கோட்ஸை அவங்க ஜூனியர்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ எனி டைம் வேணாலும் கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகும். அவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க. இது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எல்லாத்துக்கும் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஒன்ஸ் அகெயின் சுஜித் குமாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா கோர்ஸ்க்குமே கூப்பன் கோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா கூப்பன் கோட்ஸ்க்குமே வந்துட்டு மேக்ஸிமம் 1000 பேர் என்ரோல் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ஏரியாஸில் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ அஃபிஷியலாக ஷோ பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் தான், லிமிடெட் சீட்ஸ் இருக்கும். கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம். ஒரு கோர்ஸுக்கு மேக்ஸிமம் 1000 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு வைல்டாக அப்ளிகபிளாக இருக்கிறனால எனி டைம் யாருனாலுமே என்ஜாய் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் அது ஒர்க் ஆகும். இந்த ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அகெயின் கூப்பன் கோட் வந்துட்டு லிமிடெட் சீட்ஸ்க்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அண்ட் கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம். ஸோ இப்போ குவிக்காக பார்த்துடலாம். ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்எல்எம்லாம் இருக்குல்ல, அதுக்கான புது கோர்ஸ் வந்துட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. 5க்கு 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்துட்டு 4.5 ஹவர்க்கான டியூரேஷன் தான். யாருனாலும் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். கூப்பன் கோடை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து தெளிவாக என்டர் பண்ணுங்க. இந்த 8B3 இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியணும்னா உங்களுடைய வீடியோ குவாலிட்டியை வந்துட்டு கொஞ்சம் ஹையாக வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, நான் போட்ட எஃபர்ட் ப்ளஸ் அந்த இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்த இந்த கூப்பன் கோட்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா NLPயோடையது. உங்களுடைய ஓன் சாட் பாட்டை எப்படி ஏஐ மூலிமா நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாட் பாட்டோடைய டைப்ஸ் அண்ட் மோட் என்ன மாதிரிலாம் இருக்குது, கான்செப்ட் ஆஃப் NLP என்ன, நீங்கள் எப்படி வந்துட்டு NLP பேஸ் பண்ணி நீங்கள் சாட்பாட் டெவலப் பண்ணணும்னா என்னெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஏஐ பேஸ்ட் சாட்பாட்டோடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்னங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோடையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முடிஞ்சால் ஈவினிங் நான் அதர் வீடியோவும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதர் செட் ஆஃப் கோர்சஸ் கவர் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CNN டீப் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு சிம்பிளாக ஃப்ரூட் கிளாசிஃபையர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் சப்டைட்டில் கூட ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா VLSI, நிறைய பேர் கேட்டது, நான் நோட் பண்ணி வச்சது. ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ் VLSI பேஸ் பண்ணது. ஸோ இது வந்துட்டு 2.5 ஹவருக்கான கோர்ஸ் தான். காம்பினேஷனல் சர்க்யூட் என்ன, சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் இந்த ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த VLSI கோர்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்பவே வந்துட்டு நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஒரு ஆத்தர் அக்ரி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் திஸ் வைஸ்லி. கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம், அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய எஃபர்ட் மட்டும் கிடையாது, நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த இந்த சுஜித் குமார் ஆத்தருடைய எஃபர்ட்ஸும் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிட் மேனிப்புலேஷன் அல்காரிதம். இது வந்துட்டு DSA சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இதில் வந்துட்டு அல்காரிதம், அதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் என்னங்கிறது ரொம்ப கிளியராக சூப்பராக ஒரு பிகினருக்கு புரியுற மாதிரி 3 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. மொத்தம் 2 கோடிங் எக்ஸசைசஸ் இருக்குது. இது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்ம பார்க்கலாம், கிராஃபிக் தியரி அண்ட் இட்ஸ் அல்காரிதம்கான கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடிங் எக்ஸசைஸ் இருக்குது. மொத்தம் 4.5 ஹவருக்கான கோர்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்கள் கிராஃப் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கிராஃப் ட்ராவல்சர் அல்காரிதம்னா என்ன, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்னங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கோடிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி DSAக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்களா. ஸோ கண்டிப்பாக அப்போ இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், இது பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ், ஹார்ட்வேர் கேட்டகரி கீழே வருது. ECE ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் EEE ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு லக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு கேட்ட மாதிரியே நம்மளோட ஆத்தர் வந்துட்டு கூப்பன் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்படிங்கிறதும் கிளியராக இருக்குது. இதுக்கு எந்த ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸும் தேவை கிடையாது. பேசிக்ஸ் எல்லாம் இதிலே கவர் பண்ணுறாங்க. ஒரு 3 ஹவருக்கான கோர்ஸ். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டைட்டிலில் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க.
நெறைய கோர்சஸ் குடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, VLSI டிசைன். இது வந்துட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்கான கோர்ஸ். ஒரு பிரீமியம் லெவல்க்கான கோர்ஸ் 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 4.5 ஹவர்க்கான கோர்ஸ் தான். லாஜிக் டிசைன்னா என்ன? டைனமிக் சர்க்யூட்னா என்ன? ALU சப்சிஸ்டம், மெமரி டிசைன், லேஅவுட், நியூ அப்டேட்ஸ் என்ன இருக்குங்கிறத குடுத்து, உங்களுடைய ஒரு ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாரி ஒரு குவிஸோடையும் சூப்பரா குடுத்திருக்காங்க. அகைன் இதுவுமே ஒரு பிரீமியம் லெவல்க்கான கோர்ஸ். ஸோ அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவும் ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்க்கான கோர்ஸ். 5க்கு 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 5.5 தான் டோட்டல் டியூரேஷன். நெக்ஸ்ட் இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்லாம் என்ன மாரி இருக்கு? பிளாக் டயகிராம் எப்ப நீங்க வந்துட்டு ஃபங்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்க்குங்கிற மாரி நெறைய பேசிக்கான விஷயம், எட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாமே இதிலே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹரி அப், கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம். நெக்ஸ்ட் அனலாக் சர்க்யூட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்க்காக குடுத்திருக்காங்க. இது ஒரு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் படிப்பீங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5.5 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ECE ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் ஃப்ரீ கோர்சஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் நாட் வேஸ்ட் தட். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஸ்க்ராட்ச் டு அட்வான்ஸ் லெவலுக்கானது 7.5 ஹவர்க்கான கோர்ஸ். ஸோ இந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வைப்பாங்களா டைம் அண்ட் ஒர்க், பைப்பு, டைம் டிஸ்டன்ஸு, ட்ரெயின் ப்ராப்ளம், ஸோ அதுக்கப்புறம் அலிகேஷன், மிக்சர், ப்ராஃபிட், லாஸ், இது சம்மந்தப்பட்ட கேட்டகரியிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க நமக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பராக ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபர். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ARMக்கானது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான். மொத்தம் 4 ஹவர்க்கான கோர்ஸ். மெமரி ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்கிடெக்சரோட நோட்ஸோடய இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோடபிள் ரீசோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசோர்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். சப்டைட்டில் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் OS இதை பற்றியும் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 6.5 ஹவர்க்கான கோர்ஸ். ப்ராசஸ் ஸ்டேட்னா என்ன, அதோட பேசிக்ஸ் எப்படி இருக்கு, சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம் என்ன, CPU அல்காரிதம், ஸ்கெடியூலிங், டெட்லாக் அண்ட் த்ரெட்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்டர்வியூ டைமில் ஹெல்ப் ஆகும். ஏன்னா டிஎஸ் ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் OS எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரியும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கான கோர்ஸ். இது ஒரு 7 ஹவர்க்கான கோர்ஸ். நெட்ஒர்க் டாப்பாலஜினா என்ன, OSI மாடல் எப்படி இருக்குது, கோடிங் டெக்னிக்ஸ், லைன் கோடிங் டெக்னிக்ஸ், எரர் டிடெக்ஷன் நீங்கள் எப்படி பண்ணலாம், ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன மாதிரி இருக்கு, IPv அட்ரஸிங் 4க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி சூப்பராக எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கூப்பன் கோட் வந்துட்டு மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம். ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா SQL ஃபார் பிகினர், நிறைய பேர் கேட்ட கோர்ஸும் கூட. ஸோ SQL ஃபார் பிகினருக்கான கோர்ஸ் மொத்தம் 3.5 ஹவர். ஒரு கோடிங் எக்ஸசைசஸ் இருக்குது. DDL, DML இது எல்லாமே என்ன டிஃப்ரென்ஸு, SQL ஜாயின்ஸ்னா என்ன, சப்குவரி இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும், அப்புறம் அப்டேட் உடையும் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோடிங் எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இது டூப்ளிகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ். இதுவுமே உங்களுக்கு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட கோர்ஸாக தான் வருது. ஸோ மொத்தம் 5 ஹவர்க்கான கோர்ஸ். நான் ஏன் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூப்பன் கோட் ஃபில் ஆயிரும். அதனால தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கற்றுப்பீங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பேசிக் CN எலக்ட்ரானிக் நாலேஜ் இருந்தால் போதும். இதான் 16th கோர்ஸ்க்கான கூப்பன் கோட். ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற எஃபெக்ட்ஸ் ஓகேவானு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் அல்காரிதம். வாவ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கோர்ஸ். இது வந்துட்டு 4.5 ஹவர்க்கான கோர்ஸ். DSN சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். ஜம்ப் சர்ச்னா என்ன, பபிள் சால்ட், செலெக்ஷன் சார்ட், கவுண்ட், பக்கெட், இந்த மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கூப்பன் கோடை கொஞ்சம் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங்கான கோர்ஸ். ஸோ இது ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ். 2 கோடிங் எக்ஸசைசஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங்லாம் பண்ண போறீங்கன்னு நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லீட் கோட் ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணி சொல்லி கேட்டிருந்தீங்களா, அந்த மாதிரி வந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவும் அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாங்கிற மாதிரி. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கிராஷ் கோர்ஸு. இது வந்துட்டு VLSI சம்மந்தப்பட்டது தான். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ இதில நீங்க நல்லா படிப்பீங்கங்கிறதும் கிளியரா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி நமக்கு VLSIக்கு கோர்ஸ் கிடைச்சிக்கிறதுன்ட்டு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த ஒரு வீடியோலயே VLSIக்கு சம்மந்தப்பட்டு தான் நெறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ ஹரி அப், கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நீங்க என்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் யூசிங் பைத்தான் ப்ரோகிராமிங். நேத்துக்கு ஒரு சப்போர்ட்டர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்களான்னு தெரியல. இது ஒரு 8 ஹவர்க்கான கோர்ஸ். டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், அதில என்ன மாரிலாம் இருக்கு, என்ன லைப்ரரீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா குடுத்துருக்காங்க. இத என்ரோல் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பைத்தான்ல உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருந்தா தான் நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் நம்பர் 21 PCB டிசைனிங். இதுவுமே உங்களுக்கு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். 2.5 ஹவர்க்கானது. என்ன மாரி டைப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் இதில இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எப்படி உங்களுடைய ஓன் காம்போனன்ட் லைப்ரரிய நீங்க இதில இந்த டிசைனர்ல கிரியேட் பண்ணலாங்கிற மாரி சூப்பரா குடுத்துருக்காங்க. ஸோ ஹரி அப், கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. C++ ப்ரோகிராமிங் ஸ்க்ராட்ச் டூ அட்வான்ஸ் லெவல்க்கானது மொத்தம் 10 ஹவர்க்கான கோர்ஸ். ஸோ இந்த மாரி லாங் டியூரேஷன் கோர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஃபில் ஆகும். ஏன்னா இதில சிலபஸ் நெறைய இருக்கிறனால ஃபுல் ஃப்ளெஷ்டா எல்லாரும் படிச்சுக்கலாம். அது ஒரு ரீசனும் கூட. ஸோ சிலபஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேலிடா இருந்துச்சுன்னா தாராளமா என்ரோல் பண்ணுங்க. 23rd கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அ HDL த்ரூ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு குடுத்துருக்காங்க. 5.5 ஹவர்க்கான கோர்ஸ். எக்ஸாம்பிளோடையும் தனித்தனியா சூப்பரா பிரிச்சு குடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்குன்னு சொன்னா, ஃபர்தரா நீங்க இந்த கோர்ஸ என்ரோல் பண்ணிட்டு தாராளமா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆத்தரோட எஃபர்ட்டும் எப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட் பேஸ் பண்ணி அவருக்கும் இத நான் ஷேர் பண்றேன். த கம்ப்ளீட் சி ப்ரோகிராமிங்க்கான கோர்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ சி ப்ரோகிராமிங்க்கு ஒரு சப்போர்ட்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது 1D, 2D அப்படின்னா என்ன, ஸ்ட்ரக்ட் யூனியன் இன்டர்வியூல கேட்பாங்க. அப்புறம் மெமரி அலோகேஷன், ரீசோர்ஸ் பாயிண்டர்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் ஒரு 7 ஹவர்ஸ்ல சூப்பரா 7 டவுன்லோடபிள் ரீசோர்ஸோட உங்களுக்கு இந்த கோர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ரோல் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் லாக்ஸ்க்கானது, சர்க்யூட் அண்ட் டிசைன், இதுவுமே ஒரு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஒரு 9 ஹவர்க்கான கோர்ஸ் தான். இதில எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்றாங்க. 9 ஹவர்க்கான கோர்ஸுங்கிறனால சிலபஸும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டா நீங்க எல்லாமே இதிலே படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு டிமாண்ட் அதிகம். நெக்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இது வந்துட்டு சி ப்ரோகிராமிங் பேஸ் பண்ணி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஸோ ஸ்டாக், லிங்க்டு லிஸ்ட், கியூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ட்ரீ ஸ்ட்ரக்சர், சர்ட்டிங், சார்ட்டிங், இது எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு 10 ஹவர்க்கான கோர்ஸ் தான். அப்டேட்டா பார்த்தீங்கன்னா டிஜிஸ்ட்ரக்ஸ் அல்காரிதமும் கியூ ஸ்டாக்ஸ்ல ஒரு நோட்டுமே குடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நமக்கு குடுத்துருக்கிற எல்லா கோர்ஸுமே ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜான கோர்ஸ். ஸோ எ பிக் தேங்க்ஸ் டு த ஆத்தர். ஆர்டினோ ப்ரோகிராமிங்க்கான கோர்ஸ். இது ஒரு அப்சல்யூட் பிகினருக்கான கோர்ஸ். 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க ஷேர் பண்ணுங்க. C++ கான்செப்ட்ஸ் ஆர்டினோ வச்சு என்னது, எப்படி நீங்க வந்துட்டு சிமுலேட்டர் அண்ட் பேசிக் சர்க்யூட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ஐடியாவோட உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ குடுத்துருக்காங்க. ஸோ சண்டே இன்னைக்கு நமக்கு ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன். 30+ கோர்சஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கம்ப்ளீட் பைத்தான் ப்ரோகிராமிங் ஸ்க்ராட்ச் டூ அப்ளிகேஷன் வரையும் 16 ஹவர்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ பைத்தான்ல பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பைத்தான்ல இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பாண்டாஸ் லைப்ரரி, மேட்ப்ளாட்லிப், அதாவது டேட்டா விஷுவலைசேஷனுக்கு, அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய உங்களுக்கு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நீங்க வந்துட்டு இதை சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி 4 கோடிங் எக்ஸசைஸோட உங்களுக்கு 16 ஹவர்க்கான கோர்ஸ் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதனுடைய சிலபஸ் எல்லாமே ரொம்பவே வொர்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன் அப்சல்யூட் பிகினருக்காக குடுத்துருக்காங்க. இந்த டேட்டா சயின்ஸ் ML கேட்டகரி கீழ வருது. 2.5 ஹவர்க்கான கோர்ஸ். எப்படி நீங்க டேட்டா விஷுவலைஸ் பண்ணலாம், டேட்டா செட்லேருந்து எப்படி நீங்க ரீட் பண்ணணும், எப்படி லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி சூப்பரா கோர்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30th கோர்ஸ். பிஃபோர் தட் எ பிக் தேங்க்ஸ் டு தி ஆத்தர் ஒன்ஸ் அகைன். நெக்ஸ்ட் இது ஜாவா ப்ரோகிராமிங்கானது ஸ்க்ராட்ச் டு அட்வான்ஸ் லெவலுக்காக. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா C++, பைத்தான், ஜாவா 4 தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்மளோட சப்போர்ட்டர் இதில் குடுத்துருக்காங்க. நம்ம ஆத்தர்ஸ் வந்துட்டு அதுக்கான கூப்பன் கோட் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஜாவால எப்படி நீங்க ஒர்க் ஆகுது, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்குது, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி 9 ஹவர்ஸ்ல சூப்பரா இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணுங்க. ஆஸ் ஐ செட் earlier கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பைர் அட் எனி டைம். இது எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனை ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஒன்ஸ் அகேன் பிக் தேங்க்ஸ் டு த ஆத்தர் சுஜித் குமார்.